கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. அதே இடத்துல கொடுத்தா இவ்வளவு மக்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு கவர்மெண்ட் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கல. ஃபர்ஸ்ட் தப்பு கவர்மெண்ட் மேல தான் நான் சொல்றேன். கரூர் மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல ஒரு கோபம் இருக்கா? கரூர் மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல கோவம் கிடையாது. டிஎம்கே மேல வேணா கோவம் இருக்குன்னா அது வேணா ஒத்துக்கலாம். விஜய் அவர் மேல ஒரு கோவம். கரூர் மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல கோபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன இருக்கும்? அதெல்லாம் இருக்கும். இருக்காது. கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்காது நீங்க நினைக்கிறீங்க? இது ஒண்ணு இல்லைங்க. அது மாதிரி இல்லை. அப்படி இல்லைங்க, அவர் மேலே தப்பெல்லாம் கிடையாது. மக்களா நம்மளுக்கா தெரிஞ்சிருக்கணும், இந்த இடத்துல கூட்டம் இருக்கணும், போகணுமா போகக்கூடாது. இவ்வளவு எதிர்ப்புகள் அவரை பொறுத்த மட்டும் ஒருத்தர் வளரணும், எதிர்ப்பு இருந்தால் வளர முடியும், வளர முடியாது யாருக்கும். கரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபம் அவர் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை. எல்லாமே ஒரு ரசிகர் மட்டும் தான் வந்து கூட்டத்தில், எதிரி யாரும் இல்லை. கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்கா? கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்காத பாக்குறீங்க? கரூர் மக்கள் அவருக்கு மேல கோவம் இல்லை. கரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மேல என்ன கோபமோ எதுவுமே இல்லையா? ஓகே, கரூர் மக்கள் இன்ன வரைக்கும் அவருக்கு ஆதரவா தான் இருக்காங்க. எல்லாமே ஆதரவா தான் இருக்காங்க. கரூர் மக்களுக்கு விஜய் மேல ஒரு கோபம் இருக்குங்களா? கோவம்லாம் கிடையாது. அப்படியா? அப்படின்னு யாரும் பொறாலையே தான் கலப்புறாங்க. அவர் மேல யாருக்குமே கோவம் கிடையாது. தனி மனுஷனா போராடுறாரு. எல்லாரும் கூட துணையா இருக்காங்க. அப்படியா? ஆமா, குறிப்பா பெண்கள் கண்டிப்பா இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காங்க. அவரோட மேல தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கொடுத்த இடமும் வந்து கரூர் மக்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இல்ல.